இல்லையா நீங்க சேல பண்ணாதீங்க. செஞ்சாலுங்க ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்கு எக்ஸ்பைரி டேட். சாப்பிடுற கொஞ்சம் நீங்க சாப்பிடுங்க சார். சாப்பிடுங்க. இல்ல இல்ல சாப்பிட முடியாது. ஏன் சாப்பிட முடியாது? அப்ப நீங்க செஞ்சா நாங்க சாப்பிடுவோம். நீங்க மீனா போட பொருளை கொடுப்பீங்க, நாங்க சாப்பிடணும். சொல்றத கேளுங்க, பொறுமையா கேளுங்க. முந்தா நாள் போட்டதான் இது. இன்னைக்கு மாஸ்டர் வருவாங்க. ஒரு நாள் சொல்றீங்க, நாங்க சொல்லதான் செய்ய முடியும். ஏன்னா மாஸ்டர் வந்துட்டு ஒரு நாள் வந்தாங்க. முந்தா நாள் போட்டதானே சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணுங்க. முந்தா நாள் தான் போட்டது சத்தியம் பண்ணுங்க. எந்த மாஸ்டர்? சாயந்தரம் வருவாங்க. வாங்க முண்டெல்லாம் எரியுமா? இங்கேயே ஒரு பைட்டோட வச்சு நான் வேற தின்னு தொலைஞ்சிட்டேன். வந்தஸ் இருக்கு, அதுல வந்தஸ் இருக்கு. ஸ்மெல் அடிக்குது, சிக்கு வாட மாதிரி வருது. பாருங்க, மோந்து பாருங்க. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சாப்பிடுவீங்களா? மாஸ்டர் இங்க வாங்க மாஸ்டர், பாருங்க எப்படி இருக்கு. அவரா இருக்கு, யாரா இருக்குங்க பாருங்க. ஓனர் யாரு கூப்பிடுங்க, ஓனர் யாரு வாட்ஸ்அப்ல யாரா நல்லா இருக்கு பாருங்க. இல்ல நாம தெரிஞ்ச உடம்பெல்லாம் சாப்பிடுங்க. முண்டெல்லாம் அப்படியே இல்ல நீங்க வர சொல்றீங்க. ஃபுட் சேஃப்டி ஆபீசர் வர சொல்லுங்க. உங்க ஓனரை கூப்பிடுங்க. எவ்வளவு வந்து கேக்கு? ஓனர் யாரு? காசு நடந்து போட்டுங்க. நல்ல பொருள் கொடுக்காம எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல போய் பத்திருக்காங்க. எங்க குடும்பத்துல யார் பாப்பா? நீங்களே பாருங்க. ஓனர் யாரு? ஸ்மெல் திங்கடா, ஸ்மெல் பாருங்க. ஸ்மெல் பாருங்க, அதுவே போலாம். ஓனர் கூப்பிடுங்க ஃபர்ஸ்ட். ஓனர் வரட்டும், ஓனர் கூப்பிடுங்க. வந்துருமா? இவங்க கடி பொருளா சாப்பிட போனா சேல் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு சொல்லிட்டேன். குழந்தைங்க சாப்பிட ஏத்துக்காம வருது. இந்த மாதிரி பொருளா ஓனர் உங்க வீட்டு பிள்ளைங்க எடுத்து போய் கொடுக்க முடியுமா? குடுப்பீங்களான்னு கேளுங்க. குடிக்க முடியுமா? இல்ல குடுப்பீங்களா? ஓனர் வரலன்னா புக் சேஃப்டி ஆபீசர் கடைக்கு சீல் வைக்க சொல்லுங்க. வர சொல்லுங்க. வீணா போட பொருளை நீங்க குடுப்பீங்க, அது திங்கணும் நாங்க. ஐயோ பின்னாடி தெருவில் இங்கதான் இருக்கு வீடு. அவங்க வெளியே போயிருக்காங்க. அந்த அக்கா என்ன பேசுனா நான் கமெண்ட் கூகுள்ல போடுறோம். குழந்தைய சாப்பிட்டுருந்தா யார் சொல்லுவா? நான் வேற சாப்பிட்டு தொலைஞ்சிட்டேன். தொண்டை கரகர தொண்டையில இருந்து அந்த ஒரு பீதியிலே வந்துட்டேன். அது இல்லாம லஞ்ச் டைம் பாரு பட்னியோட இருக்கும். பசி டைம்ல சாப்பிட்டால எஃபோர்ட் அதிகமா இருக்கும். மணி 2 சாப்பிடுற நேரம் யோசிச்சு பாருங்க. எல்லாரும் இதுதான் சாப்பிட்டுருப்பாங்க.